الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله أن أكون من الجاهلين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலாவின் நல் அடியார்களே, என் அன்பான சகோதரர்களே, புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து ஒவ்வொரு வினாடியும் நம்மையெல்லாம் அருள் கூர்ந்து காத்து கொண்டு இருக்கின்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே எல்லா புகழும். இந்த நேரத்திலே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் கிருபையும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார், அவர்களுடைய தோழர்கள், சத்திய சஹாபிய விண்மணிகள், இன்னும் அவர்களுடைய நல்ல காரியங்களிலே பின்தொடர்ந்து வாழ்ந்து சென்ற தாபியின்கள் மற்றும் தபுவ தாபியின்கள் மீதும்
இன்னும் இந்த உலகிலே அல்லாஹ்விற்காகவே நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களாகிய ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும், குறிப்பாக இஸ்லாத்தினை அதனுடைய தூய்மையான வடிவினிலே அறிந்து அதனுடைய அடிப்படையிலே இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதன் மூலம் நாளை மறுமையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்திலே நாம் அனைவரும் போய் நிற்கும் பொழுது அவனுடைய அன்பிற்கினிய அடியார்களாக ஆக வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கோடு, உயர்ந்த லட்சியத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே ஜும்மா என்னும் வணக்கத்தை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நம்மையெல்லாம் படைத்த ரஹ்மானுடைய கருணையும் கிருபையும் இந்த நேரத்தில் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை நான் துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய என் அன்பான கொள்கை சொந்தங்களே, ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய அனைவரும் கலிமா கூறி மரணிப்போம் என்பதுதான் இன்றைய சிந்தனை. நம்முடைய சிந்தனை உலகிலே மறுமையை நோக்கியதாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் கலிமா கூறி மரணிக்க வேண்டும். கலிமா கூறி மரணிக்க வேண்டும் என்றால் என்ன? எல்லோருக்கும் கலிமா கூறி மரணிக்கிற வாய்ப்பு கிடைக்குமா? வேலை வெட்டி பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு மரணிச்சிருவோம். உறங்கி கொண்டு இருப்போம், திடீர்னு மரணிச்சிருவோம். வாகனத்தில் போய்கிட்டே இருப்போம், திடீர்னு விபத்து வந்துடும் இல்லையா? மரணம் எப்படி எந்த நேரத்தில் வரும் என்பது நாம் அனைவரும் யாரும் அறிய முடியாது, எந்த மனிதரும் அறிய முடியாது இல்லையா? அப்ப ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கலிமா கூறி மரணிக்க வேண்டும் என்றால் இது எப்படி புரிந்து கொள்வது? முதல் கலிமா என்றால் என்ன என்பது பற்றி நம் எல்லாருக்கும் தெரியும். கலிமானா என்ன சொல்லுங்க அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, நான் சாட்சி கூறுறேன், நான் சாட்சி சொல்றேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை. மேலும் நான் சாட்சி சொல்றேன், நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கின்றார்கள், பிறகு தூதராக இருக்கின்றார்கள். இதுதான கலிமாவுடைய அர்த்தம். சரி, கலிமாவுடைய அர்த்தத்தை விளங்கியவர்களுடைய நிலை எப்படி இருக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம்? கலிமா சொல்லியாச்சுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, ஒருவர் கலிமா கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதற்கு அப்புறம் என்ன கடமை? 5 வேளை கடமை இருக்கு, தொழுகை கடமை இருக்கு, கரெக்டா? அதற்கப்புறம் ரமலானுடைய மாதம் வந்தால் நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கடமை? இந்த நோன்பு பிடிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதற்கப்புறம் இறைவன் பொருளாதார வசதியை கொடுத்திருந்தா 102% ஜக்காத்து கொடுக்கணும். சென்று வர வசதி இருந்தா அந்த பழமையான ஆலயமாக இருக்கக்கூடிய பக்கா என்னும் மக்காவிற்கு சென்று வரணும். இதுதான் கலிமாவை பொருளுந்து கூறிவிட்டால் அடுத்து ஒரு ஏகத்துவாதிக்கு என்ன கடமை? இந்த 4ம் கடமை. எது 4? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. சரி, இதை ஒருவர் சரியான முறையில் நிறைவேற்றி விட்டார். நபிகள் நாயகம் காலத்தில் நபி தோழர்கள் எல்லாம் எத்தனையோ முறையில் நபிகள் நாயகத்தை பரிசோதித்து விட்டு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அது மாதிரி ஒரு தோழர் என்ன செய்யறாரு? இஸ்லாத்துக்கு வந்துட்டு எனக்குள்ள கடமை என்னன்னு கேட்கிறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நான் சொன்ன பாருங்க, இத்தனையும் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன? கலிமா சொல்லிட்டீங்களா, நீங்க அடுத்து உங்களுக்கு தொழுகை இருக்கு, அப்புறம் நோன்பு இருக்கு, அப்புறம் ஜக்காத் இருக்கு, ஹஜ் இருக்கு. இதுல ஏதாவது கூடுதல் இருக்கா? ஆமா, கூடுதல் இருக்குது. என்னது? நோன்பு, உபரியான நோன்புகள் வைக்கலாம். ரமலான் மாதம் என்பது 30 தான். ஒரு மாதம் 29 வரலாம், 30 வரலாம். இதுல கூடுதலாக என்ன செய்யலாம்? நிறைய நோன்பு வருது, சுன்னத்தான நோன்பு வருதுல, இதெல்லாம் கூடுதல். சரி, அதே போன்று ஹஜ்ஜி செய்வது, அது கூடுதல் என்ன இருக்க? உம்ரா செய்யலாம். சரி, ஜக்காத்து 2.5%, அது கூடுதலாகவும் கொடுத்துக்கலாம். சரியா? கரெக்டா 2.5%. அப்ப அந்த நபித்தோழர் என்ன சொல்லிட்டு போறாங்க? சத்தியத்தின் மீது அல்லாஹ் உங்களை அனுப்பி வைத்த அல்லாஹ்வின் மீது நான் சொல்றேன், இப்ப நீங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன், கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க. 5 நேரம் தொழுகையா? சுன்னத்தெல்லாம் தொழுக மாட்டேன், கரெக்டா 5 நேரம் தொழுகையை தொழுதுருவேன். ஜக்காத்து 2.5%, 2% கொடுத்துருவேன். ஹஜ்ஜுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுவேன். சரியா? ரம்லான் மாதம் வந்தா 30 நோன்பு வைப்பேன், மீது எதையும் நான் அதிகமா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த செய்தி நம்ம எல்லாரும் அறிந்தது தான், கரெக்டா? அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? சொர்க்கத்துக்கு போறக்கூடிய ஒரு மனிதரை நீங்க பார்க்கணுமா? இந்த எங்கிட்ட இப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டு போறாருல்ல, அவர் சொன்ன மாதிரி அவர் நடந்துட்டாருன்னா அவர் சொர்க்கத்திற்கு சென்றுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி,
இப்ப இதே ஹதீஸை நம்ம இப்படி நேரடியாக புரிந்து வைத்துக் கொண்டு என்ன செய்யறோம்? கலிமாவை நம்ம கூட்டல. இன்னைக்கு இஸ்லாத்துல எத்தனை கலிமா இருக்குது அப்படின்னு கேட்டா, இன்னும் நம்ம தௌஹீத் கொள்கையில் உள்ளவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க 5 கலிமா இருக்குதான். இஸ்லாத்துல எத்தனை கலிமா இருக்கு? அவ்வல் கலிமு தையிபு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு ஆரம்பிங்க. துஸ்ரீன் கலிமு, தீஸ்ரீன் கலிமு, சாரிவியன் கலிமு, பாஞ்சவியன் கலிமுன்னு 5 கலிமாவை இன்னும் ஏகத்துவவாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒண்ணு இருக்கா? நான் கூட்டவும் மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, கூட்ட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் கலிமான்னு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதான் கலிமா. ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்க எப்படி எல்லாருக்கும் கலிமா சொல்லி கொடுத்தாங்களோ அதான் கலிமா. இப்ப 5 கலிமான்னு ஒண்ணு வந்துருச்சு, தெரியுதா? இப்படி ஏகத்துவவாதிகளா இருக்கக்கூடியவர்கள் பெண்களிடத்தில் ஆண்களிடத்திலையும் இந்த குழப்பம் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் கூட்ட மாட்டேன்னா 5 நேரம் தொழுக, சுன்னத்தான தொழுகையில அதை விட்டுட்டு இல்ல இஷ்ராக்கு தொழுகை, தஸ்பீ தொழுகை, இரண்டு தொழுகைலாம் வந்துருச்சு இஸ்லாமிய இடத்துல. சரியா? சரி, இப்போ நாம இதெல்லாம் விட்டுட்டு அந்த நபி தோழர் சொன்ன அடிப்படையில் கலிமாவை கூட்டல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கலிமா சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி பொருள் உணர்ந்து நான் கூறிட்டேன். இரண்டாவது என்ன? நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் நபி வழி தொழுக தொழுதுட்டேன். நபிகள் நாயகம் எப்படி காட்டி கொடுத்தார்களோ, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள். சல்லு கமர் ரைத்துமூனி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்க. நபிகள் நாயகம் எப்படி காட்டி கொடுத்தாங்களோ அப்படி நான் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றிட்டேன். சரியா? ரமலானுடைய நோன்பு நல்லா கவனிக்கணும். ரமலானுடைய நோன்பு இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நாம இஃப்தார் சகர் எது வரைக்கும் உணவு உண்போம்? அந்த பாங்கு கொடுக்கிற வரைக்கும், ஃபஜ்ருடைய பாங்கு கொடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? சகர் உணவு உண்ணுவோம். அதே மாதிரி இஃப்தார் எப்படி திறப்போம்? அப்படி இன்னைக்கு 6:24 6:24 6:20 நம்ம என்ன செஞ்சிருவோம்? என்னென்ன தேவையெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கையில பேரிச்சம்பழத்தையெல்லாம் கரெக்டா அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கரெக்டா ரெடியா இருப்போம். ஏன் 6:24 பாங்கு கூறிய உடனே நம்ம என்ன செய்வோம்? நோன்பு திறப்போம். இது நபி வழி இல்லையா? சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா 6:24 6:30 தான் நோன்பு திறப்பாங்க. 5 நிமிஷம் வணக்கத்தை கூட்டுவாங்க. வழங்குதா? அதே மாதிரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வணக்கத்தை நிப்பாட்டுவாங்க, சகரை நிப்பாட்டிடுவாங்க. நாம என்ன பண்றோம்? நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில முதல்ல நாம தெளிவடைவோம், பிறகு மற்றவங்களை தெளிவாக்குவோம். முதல்ல நாமும் தெளிவடையணுமா இல்லையா? அப்புறம் தானே மற்றவங்களை தெளிவாக்க முடியும். முதல்ல நாம தெளிவடைவோம். அப்போ நாம என்ன செய்யறோம்? நோன்பை இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில கரெக்டான முறையில் நோன்பு பிடிக்கிறோம். என்றவரை கரெக்டா வீணான பேச்சுக்கள் ஈடுபடல, பொய்யான பேச்சுகள், யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டு விடவில்லையோ அவர் பசித்து இருப்பதும் தாகத்து இருக்கிறதும் அல்லாஹ் அவருக்கு எந்த தேவையும் இல்லை. சரியா? அல்லாஹ் சொன்ன மாதிரி வீண் பேச்சு பேசக்கூடாது. இப்படி எல்லாம் நம்ம புரிந்து கொண்டு நோன்பை என்ன செஞ்சிட்டோம்? இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நோன்பு வச்சுட்டோம். சரியா? அடுத்து என்ன? ஜக்காத். ஜக்காத்து கொடுக்கிற அந்த வசதி இறைவன் நமக்கு கொடுத்திருந்தா 2.5% கணக்கு போட்டு இறை தூதர் சொன்னாங்களே அப்படின்னு 2 கரெக்டா கூட்டவனும் கிடையாது, குறைக்கவும் கிடையாது, கரெக்டா கணக்கு போட்டு கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஹஜ்ஜும் என்ன பண்ணிட்டீங்க? நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் நாம ஹஜ்ஜு பண்ணிட்டோம். இப்ப நம்ம நேரம் எங்க போனோம்? நியாயமா எங்க போனோம்? எங்க போனோம்? எங்க போனா? சொர்க்கத்திற்கு தான் போனோம். போயிருவீங்களா? போயிருவீங்களா? இப்படி கேட்டா டக்குன்னு பிரேக் அடிக்குது பாருங்க. போகணும் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருப்பீங்க தவிர நீங்க போவீங்க. அந்த நபி தோழரை கையை நீட்டி நம்ம சொன்னோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 5 கடமைகளை இவர் சொன்ன மாதிரி செஞ்சிட்டார்னா இவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாருன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே செய்தியை நாம நமக்கு கேட்டுக்கும் போது கொஞ்சம் அப்படி பிரேக் அடிக்கிறோம். தெரியுதா? கரெக்ட் தான், பிரேக் அடிச்சுதான் ஆகணும். ஏன்? வணக்கம் கரெக்டா இருக்கு, வணக்கம் எல்லாம் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கு. வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கை லா இலாஹ இல்லல்லாஹ்வா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? இறைவா, உன்னுடைய சொல்லை தவிர வேறு யாருடைய சொல்லையும் நான் கேட்க மாட்டேன். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரியவன், பேச்சை கேட்பதற்குரியவன் ஒருவன் இருக்கின்றான் என்றால் அது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதான் லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கம்னா என்ன அர்த்தம்? வணங்குகிறேன் அப்படின்னா கேட்கிறேன்னு அர்த்தம். இப்பதான் நாம எல்லாம் படம் பார்க்கறது இல்லையா? பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா படம் பார்ப்போம். இப்ப மன்னர்கள் கால படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மன்னர் என்ன செய்வாரு? சிப்பாய்க்கு ஆர்டர் போடுவாரு. உன்னது சிப்பாய் என்ன சொல்லுவாரு? மன்னரே, உங்களுடைய கட்டளைக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்பாரு. அந்த காலத்துல தலை வணங்குறேன்னு என்ன அர்த்தம்? உங்க பேச்ச கேட்கிறேன்னு அர்த்தம். கரெக்டா? இப்ப வணங்குறேன்னு என்ன அர்த்தம்?
சொல் பேச்சு கேட்கிறேன்னு அர்த்தம். அப்ப சொல் பேச்சு கேட்கறது என்ன? 5 நேரம் தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதுதான் சொல் பேச்சு கேட்கறதா? வாழ்க்கை எப்படி இருக்கு? காது கூசுதுங்க. இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரனை பத்தி பேசாதீங்க. என்னங்க எங்கெங்க ஃபஜர் தொழுகிறானுங்க? முதல்ல ஃபஜர் தொழுக சொல்லுங்க அவனுங்கள, அப்புறம் வந்து மத்ததெல்லாம் பேச சொல்லுங்க. ஃபஜரே கிடையாது அவனுக்கு, 4 வக்து தான். கேவலமா இல்ல? நமக்கு அசிங்கமா இல்ல? கலிமா சொல், இறையச்சம்னா என்ன என்று எங்களை பார்த்து கத்துக்குங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பில்டிங் கட்டி இங்க வந்து இறையச்சத்திற்கு நாங்கள் தான் முன்மாதிரி என்று சொல்லிக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில வணக்கம் கரெக்டா இருக்கா? தொழுகை கரெக்டா இருக்கா? குர்ஆன் ஓதுவது இருக்கா? எல்லார்கிட்டையும் குர்ஆன் படிங்க, குர்ஆன் படிங்க. ஒரு போஸ்ட் கார்டுல எங்களுக்கு எழுதி போடுங்க, உடனே உங்கள் இல்லம் தேடி குர்ஆன் வரும். படிங்க படிங்க என்று சொல்லக்கூடிய நம்ம எத்தனை பேர் இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரைக்கும் முழுசா குர்ஆனை ஓதி முடிச்சிருக்கிறோம்? தர்ஜுமாவை இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரைக்கும் எத்தனை பேர் முடிச்சிருக்கோம்? நாம முடிச்சிருக்கிறோமா? இன்னும் நம்மளுடைய நிர்வாகிகள் நம்முடைய பாங்கு சொன்னதுக்கு பிறகு வந்து உட்கார்றாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஆரம்பத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகத்துடைய நன்மைன்னு சொன்னாங்களே, இதை செயல்படுத்தக்கூடியவர்கள் யார்? வேற ஒரு ஆளா? கலிமாவின் படி அல்லாஹ்வுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் முதலிடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நாம் எப்படி இருக்கு? எல்லாம் மத்தவங்களுக்கா? லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு சொல்லுகின்றீர்கள்? கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலூ மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீங்க. நீங்க குர்ஆன் ஓதுறதே கிடையாது, மத்தவங்க குர்ஆன் படிங்க குர்ஆன் படிங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க படிக்கிறீங்களா? தஹஜ்ஜுத் தொழுகை நபி நாம எல்லாருக்கும் சொல்றோம், நம்ம எல்லாருக்கும் சொல்றோம். என்னன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் கூறுவதாக, யார் அதிகாலை நேரத்தில், என்ன இதெல்லாம் அதிகாலை நேரத்தில் என்னிடத்தில் கையேந்தி யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நான் சொல்றேன் உங்களுக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை சொல்ற ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்துல அதை முதலில் செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் இடத்துல தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கு? ஃபஜர் தொழுகையே இல்ல. ஃபஜர் தொழுகை இருக்கா? அது என்ன லா இலாஹ இல்லல்லாஹ், உன் பேச்சை தவிர வேற யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நம்மிடத்துல வணக்க வழிபாடு எப்படி இருக்கு? இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் வணக்கம் இருக்கா? வாழ்க்கை இருக்கா? வாழ்க்கை எப்படி இருக்கு? பெரும் இருக்கிறவங்க கிட்ட கரெக்ட், அது நான் அவங்கள சொல்லல, இல்லாதவங்களுக்கு தான் நீங்க எடுத்துக்கணும். வாழ்க்கை எப்படி இருக்கு? பார்வைகள் பேணுதலா இருக்கா? கேட்கறது சரியா இருக்கா? நம்முடைய பேசுவது சரியான முறையில் பேசுறோமா? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு என்று யோசிக்கிறோமா? 24 மணி நேரமும் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழ்கிறோமா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன? கலிமா கூறுவது தெளிவாக கலிமாவை கூறிவிட்டு அதை தெளிவாக புரிந்து கொள்வது மட்டுமா? புரிந்து கொண்ட அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன். அண்டை வீட்டாருக்கு நலன் வேண்டான். நான் வெளியில போறேன், கரண்ட் பில்லு கட்ட போறேன். எங்க போறீங்க? கரண்ட் பில்லு கட்ட போறேன். அப்படி எனக்கு கொஞ்சம் கட்டி வந்துருக்கல, அப்படியா? கொடுங்க, பணத்தை கொடுங்க, அட்டையை கொடுங்க. அவர் பணம் கொடுக்குறாங்க, அட்டையும் தர்றாங்க. என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதல்ல, செயல்படுத்துவது. அண்டை வீட்டாருக்கு நான் உதவி பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய பார்வையில லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் கவலைப்படுறீங்க? கலிமா சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? விளங்குதா? மனைவி ஐயோ வயிறு வலிக்குதுங்க, வயிறு துடிக்குதுங்கன்னு மனைவி கத்துறா. நீங்க என்ன பண்றீங்க? கணவரே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனைவிக்கு உங்க மேல என்ன வரும்? சுன்னத் ஜமாத்தில் இருக்கும்போது அது ஒழுங்கா இருந்தீங்க, இந்த தவி ஜமாத்துக்கு போய் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. தவி ஜமாத் அப்படியே சொல்லுது, கலிமா கூறிட்டே இருக்கு சொல்லியிருக்காங்க. நான் கலிமையா கூறிட்டே இருக்கிறேன்னா குழந்தைகிட்ட யாருக்கும் புரோஜனம், அப்படியா அர்த்தம்? உடனே என்ன செய்யணும்? வலிக்கும், நம்ம வயிறு வலிக்குதா? என்ன செய்யுது? ஒரு ஃபேட்டா கேண்டா வாங்கிட்டு வரட்டுமா? ஒரு லிம்கா வாங்கிட்டு வரட்டுமா? சொல்லுமா? இல்ல ஒரு டம்கா ரொட்டி வாங்கிட்டு வரட்டுமா? ஏதோ சொல்லுமா? நம்ம சந்தோஷப்படுத்துங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். உங்கள் மனைவியின் வாயில் ஊட்டியில் விடக்கூடிய ஒரு கவலம் உணவுக்கும் தர்மம் என்று சொன்னாங்க. இப்படி ஊட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, உலக பார்வையில ஊட்டுறீங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில கலிமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விளங்குதா? கலிமா சொல்றதுன்னு என்ன அர்த்தம்? வாழ்றதுன்னு அர்த்தம். இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில உங்களால் இயன்ற உதவியை உங்க மனைவிக்கு செய்து கொண்டிருக்கிறீங்க, மார்க்கத்துக்கு உட்பட்டு.
மார்க்கத்துக்கு உட்பட்டு நீங்க என்ன செய்றீங்க? எத்தனையும் வாங்கி கொண்டு போட்டுட்டு சும்மா அன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டு எல்லாம் செய்யினா எப்படி? அவங்களும் மனுஷன் தானே. கூட மாட நீங்கள் என்ன செய்றீங்க? எல்லாம் கடகடன் எல்லாம் செஞ்சு முடிச்சு உங்களால முடிஞ்ச வேலையில செஞ்சு கொடுங்க. ரசூலா செஞ்சிருக்காங்கல்ல. மனைவிக்கு அவங்களுடைய வாயில் ஒரு கவலம் உணவு ஊட்டி விடுவது என்ன அர்த்தம்? மொத்தத்தில் மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்களை அவங்கள சந்தோஷப்படுத்துவது லா இலாஹ இல்லல்லாஹ். எழுதி வைத்து விட்டு ஒப்பித்துட்டு போறதுக்கு நான் வரல. முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டு மரணிக்க முடியுமா? முடியாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கரெக்டா? அப்ப அணுவளவும் அடியார்களுக்கு அநீதி இழைக்காதவன் வல்ல ரஹ்மான். முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். அணுவளவும் அடியார்களுக்கு நன்மை புரியாதவன் ஷைத்தான். அல்லாஹ்வுடைய பண்பு என்ன? அடியார்களுக்கு அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான். முதல்ல அவனை அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப சில பேருக்கு மட்டும் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி போன் இருக்கு. இப்படி நம்ம அதை தானே பார்த்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் குரான் ஓதுறதா இருந்தா கூட இப்ப நான் கூட குரான் ஓதுறது போன் இலகுவாய் போய் நல்ல யூஸ் பண்றது தான். அநேக மக்கள் மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்களை யூஸ் பண்ணலாம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பள்ளிவாசல்ல தொழுதுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் விழுந்துருவார், மரணிச்சிருவார். நீங்க பார்த்துருக்கலாம், இல்ல பார்க்காமையும் இருக்கலாம். சில பேர் குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க பார்த்துருக்கலாம், அப்படியே சாஞ்சிருவாங்க. பார்த்துருப்பீங்களா? ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒருவர், அவருக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சு போல் தெரியுது, என்னமோ எனக்கு ஆக போகுதுன்னு அவர் கலிமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 2 செகண்ட்ல விழுந்துட்டார் கீழே. மரணம் என்பது என் நிலையில மறலாம். உட்காந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க, நான் பேசிட்டே இருக்கேன், நான் முடிப்பேனா? நீங்க கேட்டு முடிப்பீங்களா? முடிப்பீங்களா? வீட்டில் போய் சாப்பிட்டுருவோமா? கேரண்டியே இல்லாத ஒரு பொருள் மனிதன் மட்டும்தான். அப்ப மனிதனுக்கு இறைவன் அணுவளவும் அநீதி இழைக்காதவன். அப்ப என்ன இந்த மாதிரிலாம் நீங்க பார்க்கும் பொழுது என்ன நினைப்பீங்க? தொழுதுகிட்டே இருக்கும்போது மனுஷாரே நல்ல மௌத்து. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு மனிதனுடைய மரணம் இறுதியில எப்படி இருக்கோ அப்படித்தான் அவர் நாளை மறுமையில் எப்படி வருவார். தொழுதுகிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சிட்டாரு? மரணிச்சிட்டாரு. ஒருத்தர் குரான் ஓதிக்கிட்டே இருக்கும்போது மரணிச்சிட்டார். இன்ன குரான் அல் ஃபஜரி கானா மஷ்ஹூதா. அல்லாஹ் சொல்றான், குரான் ஓதுவது ஃபஜருடைய நேரத்தில் அது மறுமையில் அது சாட்சி சொல்லுமா. அப்படின்னா சொர்க்கத்துக்கு போயிடுவார்னு அர்த்தம். ஒரு ஊமையா அல்லாஹ் சொல்றான் இல்லையா? இப்படி குரான் ஓதிக்கிட்டே இருக்கும்போது மரணிக்கிறாரு, தொழுதுகிட்டே இருக்கும்போது மரணிச்சிடுறாரு. நம்மை போன்ற ஒரு இறையச்சம் உடையவர்கள் என்ன நினைப்போம்? இப்படி மூச்சு விட்டுட்டு எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு அவன் வந்துருவான். யாரு? நம்ம கூட இருக்கான் பாருங்க, அவன் வந்துருவான், ஷைத்தான். எல்லாருக்கும் கிடைக்குமா இது? உடனே குரான் வசனம் தான் நாடியவர்களுக்கு தான் நாடியது இடத்துல அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? அது கரெக்ட் தான், எல்லாருக்கும் அந்த மாதிரி கலிமா கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய கருணையின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்திடுவான். அல்லாஹ்வுடைய கருணை இருக்கு இல்லையா, அதன் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துவான். அப்போ ஒரு சிலருக்கு மட்டும் குரான் ஓதிக்கிட்டே இருக்கிற மாதிரி மரணிச்சுட்டு, ஒரு சிலருக்கு மட்டும் தொழுதுகிட்டே இருக்கும்போது மரணிச்சுட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது மரணிக்க வைப்பானா? அணுவளவும் அடியார்களுக்கு அநீதி இழைக்காதவன் என்பதை புரிந்து கொண்டோமா இல்லையா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப வரட்டும், அதுக்காக தொழுதுகிட்டே இருக்கும்போது அல்லாஹ் நாடியது நடக்கத்தான் செய்யும். குரான் ஓதிக்கிட்டே இருக்கும்போதும் நடக்கத்தான் செய்யும். அது மட்டும்தான் வணக்கமா? என் மனைவிக்கு நான் சொன்ன பாருங்க, என் மனைவிக்கு ஒரு கவலம் உணவு ஊட்டி விடுவதும் சொர்க்கம் நாங்க ரசூலுல்லாஹ். கரெக்டா? அப்ப என்ன ஊட்டி விட சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் சொன்னதுனால தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நான் செய்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? மனைவியை கொஞ்சிறேன், அவங்களுக்கு உணவு ஊட்டி விடுறேன், அவங்களுக்கு அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் செய்கிறேன். பக்கத்து வீட்டில் பார்த்து அந்த கிழவனுக்கு வயசாயிடுச்சுன்னா பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதிச்சானா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்ன கேவலமா? பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் பொண்டாட்டிக்கிட்டு தானே துள்ளி குதிச்சான். வணக்கம். அடுத்தவன் பொண்டாட்டியோட தான் துள்ளி குதிக்க ஆசைப்படக்கூடாது. கட்டுன மனைவியோட, நல்ல கவனிக்கணும், கட்டுன மனைவியோட எழுதி வைத்து ஒப்பிச்சுட்டு போறதுக்கு வரல. நல்ல யதார்த்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடுங்க. கட்டிய மனைவியோட இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இறை பார்வையில் நான் கலிமா கூறி கொண்டிருக்கிறேன். விளங்குதா? ஏன் கலிமா கூறி கொண்டிருக்கிறேன் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். கலிமா கூறிக்கொண்டே இருக்கிறேன் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டுட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். இதே நிலையில நான் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கரண்ட் பில்லு கட்டிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நான் இறை பார்வையில கலிமா கூறிட்டே இருக்கேன். வாயத்தை வந்து சொல்லல, அல்லாஹ் தானே சொன்னா. அண்டை வீட்டாருக்கு நலன் பேணு என்று யார் சொன்னா? அல்லாஹ் தானே சொன்னா. அதீனு நசிகா,
நான் இந்த உலக மக்கள் அனைவருக்குமே நான் என்ன செய்கிறேன், எனது நாவாலும் எனது கருத்தாலும் பிறருக்கு நன்மையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கலிமா சொல்லிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை, நன்மையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய பார்வையில நான் கலிமா கூறி கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் நான் மரணத்தை விட்டால் கலிமா கூறியவனாகத்தான் மரணிப்பேன் என்பதை அறிவுள்ள மக்களாகிய உங்களுக்கு நிறைய செய்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் பிள்ளைக்கு லுக்மான் என்ற நல்லடியார் தனது மகனுக்கு அறிவுரை கூறினார். ஏன் அறிவுரை கூறினார்? அல்லாஹ் கூற சொன்னா அதனால் கூறினார். தானா சொல்லிட்டாங்களா? எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை தானே. அப்ப தனது மகனுக்கு ஒரு சிறந்த தந்தையாக என்ன செய்யறாரு? சிறந்த தந்தைன்னு என்ன? அவன் கேட்கிற துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து, அவன் கேட்கிற வண்டி எல்லாம் வாங்கி கொடுத்து அவனை வழிகெடுக்கிறதா சிறந்த தந்தை? இல்ல. சிறந்த தந்தை அவனுக்கு இந்த உலகத்துல தாயின் கருவறையில் என்ன அல்லாஹ் விதிச்சிருக்கிறானோ அது நம்ம மூலமா அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் மறுமையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக லுக்மான் என்ற நல்லடியார் தனது மகனுக்கு அறிவுரை கூறினார் என்று அல்லாஹ் கூறுகிறானே. அறிவுரை கூறினார்னு என்ன? வாழ்ந்தாரு, வாழ்ந்தது சொன்னார். நம்ம பிள்ளைக்கு மற்றவங்க சொல்லி கொடுக்கறத விட யார் சொல்றது ரொம்ப புரியும் தெரியுமா? அப்பா அம்மா சொல்றதுதான். எப்ப புரியும்? அப்பா அம்மா சொல்றது எப்ப புரியும்? நீங்க நினைக்கலாம் எங்கெங்க புரியுது, ஏதாவது கேக்குதா? நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செய்யுது. ஜாஸ்தி சொன்னா என்ன முறைச்சு பாக்குறான், ஒண்ணுமே சொல்ல முடியலங்க, வாயே திறக்க முடியலங்க. சின்ன வயசுல என்ன கண்டாலே அவன் என்ன செஞ்சிருவான்? சிறுநீர் கழித்துருவான். ஆனா இன்னைக்கு என்னடானா அதே பையன் தான் என்ன முறைச்சு பாக்குறான். எதனா சொன்னா எங்க கேட்கிறான்? இதெல்லாம் நான் கேட்கறதே சொல்றதே விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்கல, கரெக்ட் தான். ஏன் கேட்கலங்கிறத கொஞ்சம் யோசிச்சீங்களா? எங்க இருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் உங்ககிட்ட? நிறைய தந்தைமாரிடத்துல ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வார்த்தை இருக்கு. தயவு செய்து உங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அதை உங்க பிள்ளை இடத்துல சொல்லாதீங்க. முக்கியமா என்ன தெரியுமா சொல்றாங்க பிள்ளை இடத்துல? இந்த மகனே என்னெல்லாம் நீ பார்க்காத, என் காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, என் காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் சொல்றீங்க? உங்க காலம் முடிஞ்சு போச்சுன்னே மௌத்தா போக வேண்டியதானே? ஏன் உயிரோடு இருந்துகிட்டு உயிரெடுக்கிறீங்க? அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக என்னையெல்லாம் பார்க்காத. நானெல்லாம் சின்ன வயசுலப்பா நான்லாம் பள்ளிக்கூடத்துல படிப்பு வராம வாத்தியார் என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணாரு. என்ன பண்ணீங்க? அதுக்கு விட்டாம்பார் ஒரு கல் எடுத்து அத்தோட ஸ்கூலுக்கு நின்று வந்தாண்டா அப்படின்னு இவன் செஞ்ச இந்த கெட்ட செயலெல்லாம் பிள்ளைக்கு சொல்லுவார். அப்ப அந்த புள்ள நினைப்பேன், ஓ அப்பவே நீ திட்டு போயலா, அது சரி, நீ மட்டும் எப்படி எப்படியே வாழ்ந்துட்டு இப்ப நீ உன்னால முடியலன்னு எனக்கு அறிவுரை பண்ற, எனக்கு இப்ப எல்லாமே முடியும், அப்புறம் உன்ன மாதிரியே நானும் எல்லாத்தையும் பண்ணிட்டு என் பிள்ளைக்கு நீ சொன்னது நான் சொல்றேன் அப்படின்னு டைலாக் தான் போயிட்டே இருக்கே தவிர யாரும் என்ன செய்யல. என்னையெல்லாம் பார்க்காத, என் காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னையெல்லாம் நீ உன்னை பார்க்காம யார பாக்குறது? உஸ்தாத்த பாக்குறதா? பள்ளிக்கூட வாத்தியார யாரு முன்மாதிரியா இருக்கிறா? யாருமே எல்லாம் நடிக்கிறாங்க, எல்லாம் நல்லவங்க மாதிரி. பள்ளிக்கூட வாத்தியார கூட சரி, அந்த பள்ளிக்கூட நேரத்தில் மட்டும்தான் கரெக்டா இருப்பார். வீட்டுக்கு போய் பாருங்க, வாத்தியார் புள்ள மக்குன்னு ஒரு பழமொழி சொல்லிருக்காங்களா? ஏன் மக்கானா தெரியுமா? பையன் வாத்தியார் ரெண்டு நிலைப்பாடா இருக்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் கரெக்டா இருக்காரு, வீட்டுக்கு வந்து உல்டாவா மாறிடுறாரு. புகை பிடிக்கிறவராகவும் மது குடிக்கிறவராகவும் அந்த பையன் நினைக்கிறான், என்ன பெரிய அப்பா இவரு, பள்ளிக்கூடத்துல என்னமோ அவ்வளவு கரெக்டா இருக்கிறாரு, வீட்டுக்கு வந்து உல்டாவாயிறாரு, இவரே முதல்ல சரியில்லை, அப்புறம் இவர் பேச்சவர் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டான். அதனால அவர் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுங்கிற முடிவுக்கு வந்ததுனால அவன் மக்கா போயிட்டான். எத்தனையோ ஆசிரியர்கள் நீங்கள்லாம் நம்மள வெளியில் நிற்பாங்க, எங்க ஆசிரியர் இவர் சொல்லி கொடுத்த அந்த பாடத்தோட ஸ்டைல் இருக்கே, அதை வச்சுதான் நான் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இன்னைக்கு நான் நல்ல நிலைக்கு இருக்கிறதுக்கான அந்த வாத்தியார் தான். ஆனா அந்த வாத்தியார் பையன் எப்படி இருக்கிறான்? வேற மக்கா இருக்கிறான். என்ன காரணம்? வெளியில் ஒரு நிலைப்பாடு, உள்ள ஒரு நிலைப்பாடு. அதனால அந்த பையன் மக்கா போயிட்டான். ஆசிரியர்களை விட சிறந்த ஆசிரியர் ஒரு பிள்ளைக்கு யார் தெரியுமா? பெத்தவங்க தான். முதலில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய பேச்சை சிறந்த முறையில் கேட்கக்கூடியவர்களாகவும் என்னப்பா இருப்பா மகனே, என்னை பார். அத்தா வந்து உன்னுடைய டாடி, உன்னுடைய தந்தை, பாப்பா, உன் முன்னாடி நான் ஏதாவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்தால் என்னை சுட்டி காட்டுப்பா, நான் திருத்திக்கிறேன். லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். இந்த திருக்குர்ஆன் என்பது, இந்த திருக்குர்ஆனுடைய வாழ்க்கை இருக்கல்லவா, இது இந்த இறைச்சமுடையவர்களுக்கு எந்த சந்தேகம் இல்லப்பா. பாப்பா அந்த அடிப்படையில் தான் நான் வாழ்றேன், எனக்கு பிறகு நீ அப்படித்தான்ப்பா வாழணும், என்ன ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கோ. வணக்கத்துக்கு முன்மாதிரி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நீ ஃபாலோ பண்ணுவாய், அது மாதிரி நான் வாழ்றேன் பாரு.
அது மாதிரி நீயும் வாழுப்பா, வாக்குறுதியை பேணுப்பா, தொழுகையை நிலைநாட்டுப்பா. எப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய மகனுக்கு இணை வைப்பை பற்றி சொல்றார், சொன்னா புரியுமா பிள்ளைக்கு? உங்க பிள்ளைக்கு சொல்றீங்க, மகனே என்னப்பா அல்லாஹ்க்கு இணை வச்சிடாதுமா அப்படின்னு சொல்றீங்க, அந்த பிள்ளை என்ன சொல்லும்? அப்படியாப்பா, இணை வைக்க கூடாதா, இனிமேல் நான் இணையே வைக்க மாட்டேன்னு சொல்லுமா? என்ன கேட்க அந்த புள்ள? பாப்பா என்னுடைய தந்தையே இணை இணைங்கிறீங்களா, அது என்னப்பான்னு கேட்குமா கேட்காதா? கேட்கும்ல. அது ஐயோ இதை கேட்டானே, இது யார்கிட்ட போய் நான் கேட்பேன் அப்படின்னு முழிப்பீங்களா? அப்ப உங்களுக்கே தெரியாதா அப்படிமா? அப்ப அதோட முடிஞ்சு போச்சு, நம்மள ஆஃப் பண்ணிடுவான், நம்ம பேச்சு எதுவுமே கேட்க மாட்டான். அப்ப முதலில் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையிலே வணக்கத்தை செலுத்திக் கொண்டு அந்த வணக்கத்தை செலுத்தியின் பிறகு இது போன்ற நீயும் வாழுப்பா என்று பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற இடத்துல முதலில் யார் இருக்கிறா? பெத்தவங்க தான் இருக்கிறாங்க. என்னையெல்லாம் பார்க்காதுன்னா யாரை பார்க்கறது இந்த உலகத்துல? அருகில் இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் பார்ப்போம் வந்துருவோம், முழு நேரமும் என்னுடைய பிள்ளை என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு முன்பாக ஒரு இறையச்சவாதியாக இறைவனுடைய பேச்சு முழுவதும் கேட்டவர்களாக அந்த நிலையிலே வாழ்ந்தவர்களாக முதலில் நீங்கள் இருந்து கொண்டு அதே போல் நீயும் வாழுப்பா என்று பிள்ளைக்கு சொல்லுங்க. பிள்ளை கேட்பா, பல எங்க அப்பா எதை சொல்றாரோ அதை செய்யறாரு. குரான் ஓதிட்டு தான் என்ன குரான் ஓதுங்கிறாரு, 5 நேரம் தொழுதுட்டு தான் தொழுப்பான்னு கேறாரு. அவர் என்ன செஞ்சு வாக்குறுதியை பேணிட்டு தான் என்ன செய்ய, எது கேட்டாலும் எனக்கு வாக்குறுதியை பேணுறாரு. இப்ப நானும் என்ன செய்வேன், வாக்குறுதியை பேணுவேன். நம்ம தாங்க ஒரு நல்ல வழி. அப்ப கலிமாவின் பொருள் உணர்ந்தவர்களாக முதலில் நாம் வாழ வேண்டும். பிறகு பிள்ளைக்கு, மனைவிக்கு, தன் தாய் தந்தைக்கு, அண்டை வீட்டாருக்கு, வன்னாசி அஜ்மைன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் யார் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் இறைவனுடைய பார்வையிலே கலிமா கூறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வழங்குதா? கலிமா கூறுறதுன்னா சொல்லிக்கிட்டே இருக்குது இல்ல, கூறி விட்டு செயல் இறங்கணும். சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியாச்சா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்லுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி காட்டுது, அந்த வாழ்க்கையை நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கையில நான் கொண்டு வருவேன், தூய்மையான மனிதராக நான் வாழுவேன், இறைவனுக்கு பிடித்த இறையச்சவாதியாக நான் இருப்பேன் என்ற சிந்தனையோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களே கலிமாவை சரியான முறையில் புரிந்து கொண்டவர்கள். அதுபோன்று இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களே அல்லாஹ்வுடைய பார்வையிலே உண்மையான இறையச்சவாதிகள், உண்மையாகவே கலிமா கூறியவர்கள். அப்படிப்பட்ட கலிமா கூறியவர்களாக மரணிக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்று கூறி எனது முதல் உரைக்கு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க நினைக்கலாம் இவர் என்னமோ வந்து கத்திட்டு போறாரு, அவங்கவுங்க இடத்துல இருந்தால் தானே அவங்களுக்கு தெரியும், நாங்கள் படுற அவஸ்தை என்ன எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைக்கலாம், நினைக்காமையும் இருக்கலாம். அதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் இல்ல? கரெக்டு தான். இறைவனுக்கு பிடித்தார் போன்று வாழணும். கது அஃபுலகல் மூமினின், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தூய்மையாக வாழ்பவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், தூய்மையாக வாழணும். அப்ப என்ன செய்யணும்னா, ஏகத்துவவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் திருக்குரானை தினந்தோறும் படிக்கக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருக்கும். அரபியிலையா? அரபியில தான், அதில் மாற்றுக்கிற அரபியில படித்தா நன்மை கிடைக்கும். நேர்வழி கிடைக்குமா? தன்னுடைய தாய்மொழியில் படித்தால் தான் நேர்வழி கிடைக்கும். அவரவர்கள் மொழியில் புரிந்து கொள்வதற்காகவே அவரவர்கள் மொழியில் வேதத்தை இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்க்கு மொழி முக்கியம் இல்லை, புரிஞ்சுக்கிறதா முக்கியம். அப்ப திருக்குரானை தினமும் அரபியிலும் படிச்சுட்டு வாங்க, தர்ஜுமாவும் படிச்சுட்டே வாங்க. அல்லாஹ் நம்மோடு பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்வீர்கள். அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்மோடு பேசுகிறான் என்று நாம் உணர்ந்து விட்டால் நம்முடைய வாயில் இந்த வார்த்தை வருமா? எந்த வார்த்தை? நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, எந்த ஒரு முகத்தை தான் நீங்க பார்த்திருக்கீங்க, இன்னொரு முகத்தை பார்க்கலையே, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருமா? அல்லாஹ் என்ன பார்க்கிறான்னு வந்துட்டாலே நான் நல்லவனுக்கு நல்லவன் தான், கெட்டவனுக்கு நல்லவன் தான். அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. நபிகள் நாயகம் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா மாறினாங்களா? கெட்ட இடத்தில் நல்லவர்களாக தான் இருந்தாங்க. அதனால கெட்டவர்களும் நல்லவர்களாக மாறினாங்க. நல்லவரிடத்திலையும் நல்லவர்களாக இருந்தார்கள், கெட்டவரிடத்திலையும் நல்லவர்களாக இருந்தார்கள். ஏன் அப்படி முடிஞ்சிச்சு? பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்ற சிந்தனை வந்ததா இல்லையா? வகையோடு தொடர்புடையவர்களாக இருந்தாங்க. அப்ப வகையோடு நாமும் தொடர்புடையவர்களாக இருந்தால் நாம நல்லவனுக்கு நல்லவன் தான், கெட்டவனுக்கும் கெட்டவன் தான். விளங்குதா? என்ற சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க? திருக்குரானை தன்னுடைய தாய்மொழியில் படித்துக் கொண்டே வந்து பாருங்க,
அல்லாஹ் பார்க்கறான்னு வந்துட்டு நம்ம புத்தி அதுதானுங்க. மனுஷன் புத்தியே என்ன? யாராவது நம்மளையே பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. ஃபஜர் தொழுதுலேருந்து இஷா வரைக்கும் உங்களையே 2 பேர் ஃபாலோ பண்றாங்க. அன்னைக்கெல்லாம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டா இருக்கும். தர்மம் எல்லாம் பண்ணுவீங்க, குர்ஆன் ஹதீஸ் பத்தி தான் பேசுவீங்க. யாராவது சண்டைக்கு வந்தா என்ன செய்ய மாட்டீங்க? சண்டை போட மாட்டீங்க. ஏன்னா பார்த்துட்டே இருக்காங்களே, இன்னும் பெரிய பொறுப்பாளராக இருக்காரு, தொகைகள் இருக்காரு, இவர் எப்படின்னு பார்க்கலாம்னு 2 பேரும் என்ன செய்யறாங்க? கரெக்ட் தானே? சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படிம்பீங்க. ஆனால் பயங்கர கோவம் வரும். அவர் இல்லைன்னா அவரை போட்டு தம்சம் பண்ணிடுவீங்க. ஆனால் என்ன பண்ணுவீங்க? சண்டையெல்லாம் போடக்கூடாதுங்க அப்படிம்பீங்க. யாரா தர்மம் கேட்டா அப்படி தர்மம் பண்ணுவீங்க. குர்ஆன் ஹதீஸ் பத்தி அன்னைக்கெல்லாம் பாருங்களேன், தூய்மையா இருக்கும் உங்க வாழ்க்கை. என்ன காரணம்? கரெக்ட் தானே? எழுதி வச்சுட்டு சொல்றேன்னா அதான் வாழ்க்கை. யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தா கரெக்டா இருப்போம். திருடம் கூட திருட மாட்டான். இந்த போனை எடுக்கணும்னு நினைக்கிறான், நான் எப்படி அசரவனான்னு பார்ப்பான், அசனை எடுக்கலான்னு பார்ப்பான். நான் அவனையே பார்த்துட்டு இருக்கிறேன், என்னையே பார்த்துட்டு இருக்கான், எப்போ அசர்றது, நான் எப்போ போன. திருடன் கூட நல்லவனா இருப்பான் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்ப என்ன, நாம நல்லவங்களா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அல்லாஹ் என்ன பார்க்கறான்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். அல்லாஹ் என்ன கண்காணிச்சுட்டே இருக்கான்னு வந்துட்டு தப்பு செய்வோமா? தப்பு செஞ்சால் உடனே என்ன செய்வோம்? தாமதமின்றி பாவ மன்னிப்பு கேட்பவருக்கு தான் பாவ மன்னிப்புங்கிறான் அல்லாஹ். உடனே மன்னிப்பு கேட்டுருவோம், உடனே கிளீன் ஆகிட்டே இருப்போம். அப்ப தூய்மையா வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் பார்க்கிறான்ங்கிற சிந்தனை நமக்கு வரணும்னா திருக்குர்ஆனை தன்னுடைய தாய்மொழியில படிச்சுட்டே வாங்க. அரபியிலும் படிங்க, தாய்மொழியிலும் படிச்சுட்டே வாங்க. நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து இறைவனுக்காக தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுடைய பார்வையில கலிமா கூறியவர்களாக மரணிக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான் என்று கூறி இந்த உரைக்கு நிறைவு செய்கிறேன். வா ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.